டிசம்பர் 19 திருவருகை காலம் 3ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலைப்புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் நெருங்கி வந்துவிட்டார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்படிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தின் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவா இந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் நெருங்கி வந்துவிட்டார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்து வருவதை குரல் எழுப்பி முழங்கி இறைவாக்கினர் முன்னமே இயம்பினர். இறைவனின் அருளால் மீட்படைவோம் என பறைசாற்றினரே பெருமகிழ் உடனே. வைகறை வருவது தெளிவாகின்றது, அகமும் மகிழ்ந்து அக்களிக்கின்றது. மகிமை வாழ்வை முன்னறிவிக்கும் தகைசால் குரலொலி இனிதே இசைக்கின்றது. இயேசுவின் முதலாம் வருகை இதுவே. நீசரை தண்டிக்க அவர் வரவில்லை, காலிடறி தவறிய ஆட்டினை தேடவும் கரிசனையாய் புண்களை ஆற்றவும் வந்தார். ஆயினும் அவரே மீண்டும் வருவார், வாயிலில் நிற்பார் என்பதை முன்னுணர்த்தும் தூயவர்க்கெல்லாம் மணிமுடி சூட்டி தூய விண்ணரசை நிலைநாட்டிட வருவார். உறுதிமொழி இதோ அருளப்பட்டது, இறுதியில்லா பேரொளி ஒளிரும் கிறிஸ்துவே, வேண்டினோம் உம்மை என்றும் இறை எனக் காண்போம், ஏத்தி போற்றுவோம். ஆமேன். ஆண்டவர் தமது தூய இடத்திலிருந்து புறப்பட்டு தம் மக்களை மீட்க வருவார். ஆண்டவர் தமது தூய இடத்திலிருந்து புறப்பட்டு தம் மக்களை மீட்க வருவார். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். முன்னைய நன்னிலைக்கு யாக்கோபினரை கொணர்ந்தீர். மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர், கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றியருளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினங்கொள்வீர்? தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும்? மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் புனிதருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடைமைக்கு திரும்பிச் செல்லலாகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு மெய்யாகவே அண்மையில் உள்ளது. அதனால் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் வாக்குப் பிறழாமையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி தாழ பார்க்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நிலம் நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் தமது தூய இடத்திலிருந்து புறப்பட்டு தம் மக்களை மீட்க வருவார்.
ஆண்டவர் தமது தூய இடத்திலிருந்து புறப்பட்டு தம் மக்களை மீட்க வருவார். சீயோனே, நமக்கு ஒரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க மீட்பர் கொத்தளங்களை அமைப்பார். வாயில்களை திறந்து விடுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சீயோனே, நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க மீட்பர் கொத்தளங்களை அமைப்பார். வாயில்களை திறந்து விடுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரித்தாக்குவீர், ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சீயோனே, நமக்கு ஒரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க மீட்பர் கொத்தளங்களை அமைப்பார். வாயில்களை திறந்து விடுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சீயோனே, நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க மீட்பர் கொத்தளங்களை அமைப்பார். வாயில்களை திறந்து விடுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உலகில் உம் வழியை நாங்கள் அறிந்து கொள்வோமாக. பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். ஆண்டவரே, உலகில் உம் வழியை நாங்கள் அறிந்து கொள்வோமாக. பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். இறைவா, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, உலகில் உமது வழியை நாங்கள் அறிந்து கொள்வோமாக. பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். ஆண்டவரே, உலகில் உமது வழியை நாங்கள் அறிந்து கொள்வோமாக. பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இதோ, ஆண்டவரின் திருப்பெயர் தொலையில் இருந்து வருகின்றது. அவர் கனல் கக்கும் சினத்தோடும் பொறுக்க ஒண்ணா சீற்றத்தோடும் வருகின்றார். அவர் உதடுகள் கடும் சினத்தால் துடிக்கின்றன.
அவர் நாக்கு பொசுக்கும் நெருப்பை போன்றது. அவர் மூச்சு கழுத்தளவு பாயும் வெள்ளம் போல வருகின்றது. அழிவு என்னும் சல்லடையில் மக்களினங்களை சலித்து வழி தவற செய்யும் கடிவாளத்தை மக்களின் வாயில் மாட்ட வருகின்றார். புனித விழா கொண்டாடும் இரவில் பாடுவது போல் நீங்கள் மகிழ்ச்சி பாடல் பாடுவீர்கள். இஸ்ரேலின் பாறையான ஆண்டவர் மலைக்கு செல்லும்போது குழல் இசைத்து செல்வோரைப் போல் உங்கள் உள்ளம் அக்களிக்கும். ஆண்டவர் தம் மாட்சி மிகு குரலை எங்கும் ஒலிக்க செய்வார். அவர் பொங்கி எழும் சீற்றம் கொண்டு விழுங்கும் நெருப்பு, பெருமழை, சூறாவளி காற்று, கல்மழை இவற்றால் தம் தண்டிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவார். ஆண்டவரின் குரலொலி கேட்டு அசரியர் நடுநடுங்குவர். ஆண்டவர் தம் கோலால் அவர்களை அடிப்பார். உங்களில் யாழ் இசைக்கும் தம்புருவின் ஓசைக்கும் ஏற்ப ஆண்டவர் தம் கோலால் அடிமேல் அடி வைத்து அடித்து அவர்களை நொறுக்குவார். அவர்களோடு கைகளை சுழற்றி வன்மையாக போரிடுவார். ஏனெனில் முன்னரே அவர்களுக்காக நெருப்புக்குழி ஒன்று ஏற்பாடுள்ளது. அது அரசனுக்கென்று தயார் செய்யப்பட்டது. ஆழமும் அகலமுமான நெருப்பு குழியால் உருவாக்கப்பட்ட அதில் நெருப்பும் விறகு கட்டையும் ஏராளமாக நிறைந்துள்ளன. ஆண்டவரின் மூச்சு கந்தக மலை போல் அவற்றின் மேல் நெருப்பு மூட்டும். ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: சிங்கமோ இளஞ்சிங்கமோ தன் இரைமேல் பாய்ந்து கர்ச்சிக்கும் போது மேய்ப்பர் கூட்டம் தனக்கு எதிராய் எழும்பும் கூக்குரலால் திகிலடைவதில்லை. அவர்கள் ஆரவாரத்தை பொருட்படுத்துவது இல்லை. அதுபோல் படைகளின் ஆண்டவர் சீயோன் மலை மேலும் அதன் குன்றின் மேலும் போர் புரிய இறங்கி வருவார். பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அதை பாதுகாத்து விடுவிப்பார், தண்டிக்காமல் தப்புவிப்பார். இஸ்ரேல் மக்களே, எனக்கு எதிராக கலகம் செய்வதில் ஆழ்ந்து விட்டீர்கள். என்னிடம் திரும்பி வாருங்கள். அந்நாளில் உங்களில் ஒவ்வொருவரும் தமக்கு பாவத்தை விளைவித்துக் கொள்ளுமாறு செய்த பொன் வெள்ளி சிலைகளை தூக்கி எறிந்து விடுவார். அசிரியன் வாளால் வீழ்வான், ஆனால் மனிதரின் வாளன்று. அவனை வாள் விழுங்கிவிடும், ஆனால் அது மனிதனின் வாளன்று. அவன் வாள் கண்டு தப்பி ஓடுவான். அவனுடைய இளங்காளையர் அடிமையாக்கப்படுவர். அவன் பாறை திகிலுற்று ஓடிப்போகும். அவன் தலைவன் கலக்கமுற்று ஓடுவர் என்கிறார். சீயோனில் தீ பிளம்பையும் எருசலேமில் தீ சுளையையும் கொண்ட ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவை பிரதிபலித்தல் என்னும் புத்தகத்திலிருந்து. தாழ்ச்சி மற்றும் சமாதானத்தை குறித்து. யார் உன்னோடு இருக்கிறார், யார் உனக்கு எதிராக இருக்கிறார் என்பதை குறித்து அதிகமாக கவலைப்படாதே. ஆனால் நீ செய்வது அனைத்திலும் இறைவன் உன்னோடு இருப்பது உனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கட்டும். நல்ல மனசாட்சியை கொண்டிரு. அப்பொழுது இறைவன் உன்னை பத்திரமாக பாதுகாப்பார். இறைவன் உனக்கு உதவி செய்ய விரும்பினால் எவரும் உன்னை புண்படுத்த இயலாது. அமைதியுடன் எவ்வாறு துன்புறுவது என்பதை நீ அறிந்தால் இறைவனது உதவியை நீ நிச்சயமாக பெறுவாய். உன்னை விடுவிக்கும் வழியையும் நேரத்தையும் அவரே சிறப்பாக அறிவதால் அவரிடத்தில் உன்னை கையளித்திடு. ஏனெனில் இறைவன் உனக்கு உதவி புரிகின்றார். எல்லா குழப்பங்களினின்றும் உன்னை அவர் விடுவிக்கின்றார். நம் பலவீனங்களை பிறர் அறிந்து கொண்டு அவற்றால் நம்மை தாக்கினால் அது நமக்கு எப்பொழுதும் நன்மையாய் அமைகிறது. நாம் தாழ்ச்சியுடன் நிலைத்திருக்க நமக்கு அது உதவுகின்றது. தன் தவறுகளுக்காய் ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துவானாகில் அவன் எளிதில் பிறரை திருப்திப்படுத்துகின்றான். தான் சினமூட்டியவர்களை அவன் எளிதில் சமாதானப்படுத்துகின்றான். தாழ்ச்சியுள்ள மனிதனை இறைவன் பாதுகாத்து விடுவிக்கின்றார். தாழ்ச்சியுள்ள மனிதனை அவர் நேசித்து தேற்றுகின்றார். தாழ்ச்சியுள்ள மனிதனை அவர் ஆதரிக்கின்றார். அருட்கொடைகளால் அவனை நிரப்புகின்றார். அவனது துன்பத்திற்கு பிறகு இறைவன் அவனை மாட்சிமைக்கு உயர்த்துகின்றார். தாழ்ச்சியுள்ள மனிதனுக்கு அவர் தம் இரகசியங்களை வெளிப்படுத்துகின்றார். அவர்
தம் தயவால் அந்த மனிதனை அழைத்து தம்பால் ஈர்த்துக் கொள்கின்றார். தாழ்ச்சியுள்ள மனிதன் குழப்பத்திற்கு உட்படும்போது சமாதானத்தை அவன் அனுபவிக்கின்றான். ஏனெனில் இறைவனில் அவன் உறுதியாய் நிற்கின்றான். இவ்வுலகில் அல்ல, எல்லா மனிதரிலும் உன்னை கடையவனாய் நீ உணர்ந்தாலொழிய நீ முன்னேற்றம் அடைந்ததாக நினைத்து கொள்ளாதே. அனைத்திற்கும் மேலாய் உன்னில் சமாதானத்தை கொண்டிரு. அப்பொழுது மற்றவர்களிடத்தில் சமாதானத்தை உன்னால் உருவாக்க முடியும். நீ கற்றவனாக இருப்பதை காட்டிலும் சமாதானத்தோடு இருப்பது சிறந்தது. உணர்ச்சியுள்ள மனிதன் எப்பொழுதும் நல்ல மனிதனை குறித்து தீயது நினைக்கின்றான். மோசமானதை எளிதில் நம்புகின்றான். சமாதானமுள்ள நல்ல மனிதன் அனைத்தையும் நன்மைத்தனமாக மாற்றுகின்றான். சமாதானத்தில் வாழும் மனிதன் எவரையும் சந்தேகிப்பதில்லை. ஆனால் தீமையினால் உணர்ச்சி வசப்படும் இறுக்கமான மனிதனோ எல்லாவித சந்தேகங்களினாலும் அலைக்கழிக்கப்படுகின்றான். தன்னில் அவன் சமாதானமாய் இருப்பதே இல்லை. பிறர் சமாதானமாய் இருக்கவும் அவன் அனுமதிப்பதில்லை. மௌனமாய் இருக்க வேண்டிய நேரத்தில் அவன் எப்பொழுதும் பேசுகின்றான். உண்மையிலேயே பயனுள்ளவற்றை பேசுவதற்கு அவன் தவறுகின்றான். மற்றவர்களின் கடமைகளை அவன் நன்கறிவான். ஆனால் தன்னுடையவற்றை அவன் புறக்கணிக்கின்றான். ஆகவே முதலாக உன்னில் நீ ஆர்வமாய் இருந்திடு. அப்பொழுது உன் அயலானின் ஆர்வத்தை குறித்து நீ பேசும்போது அது நியாயமாய் இருந்திடும். உன் சொந்த செயல்களை நியாயப்படுத்துவதிலும் அவற்றிற்கு சாக்கு சொல்வதிலும் நீ தேர்ந்தவனாய் உள்ளாய். இருப்பினும் மற்றவர்களின் நியாயங்களுக்கு நீ செவி மடுப்பதில்லை. உன்னை பழித்து கொண்டு உன் சகோதரனை மன்னிப்பது இன்னும் நியாயமானதாகும். மற்றவர்கள் உன்னை பொறுத்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நீ அவர்களை பொறுத்துக்கொள். கிறிஸ்துவை பிரதிபலித்தல் என்னும் புத்தகத்திலிருந்து இன்றைய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்ற வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு
ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலந்தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின் அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என்மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். உலகின் மீட்பர் கதிரவனைப் போல் எழுவார். பூ உலகின் மீது இதமாக விழும் மலையைப் போல் கண்ணியின் வயிற்றில் தோன்றுவார். உலகின் மீட்பர் கதிரவனைப் போல் எழுவார். பூவுலகின் மீது இதமாக விழும் மலையைப் போல் கன்னியின் வயிற்றில் தோன்றுவார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினார் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவன் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தம் தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உலகின் மீட்பர் கதிரவனைப் போல் எழுவார். பூவுலகின் மீது இதமாக விழும் மலையைப் போல் கன்னியின் வயிற்றில் தோன்றுவார். உலகின் மீட்பர் கதிரவனைப் போல் எழுவார். பூவுலகின் மீது இதமாக விழும் மலையைப் போல் கன்னியின் வயிற்றில் தோன்றுவார். மன்றாட்டுகள். ஆண்டவரே, திருச்சபையின் பெயரால் ஒருங்கிணைந்து மன்றாடும் எங்களுடைய உள்ளங்களையும் இதயங்களையும் உம்பால் திருப்பியருளும். உமது ஒளியையும் உண்மையையும் எங்களுக்கு அனுப்பியருளும். உமது மகனின் வருகையைப் பற்றி சிந்தித்து இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் உட்பொருளை நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஆழ்ந்து உணர்ந்திட துணை செய்யும். உமது ஒளியையும் உண்மையையும் எங்களுக்கு அனுப்பியருளும். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உமது மக்களாக இருப்பதால் எங்கள் சகோதரர் சகோதரிகளில் எவரையும் நாங்கள் இழிவாக கருதாதிருப்போமாக. அவர்களின் துன்பத்தில் தோள் கொடுக்கவும் வீழ்ச்சியில் எழுச்சியை அளிக்கவும் எங்களுக்கு உதவியருளும். உமது ஒளியையும் உண்மையையும் எங்களுக்கு அனுப்பியருளும். மனித வாழ்வில் முறிந்து போன உறவுகளை சரிப்படுத்தும். கிறிஸ்துவில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையால் எங்களை ஒப்புரவாக்கும். உமது ஒளியையும் உண்மையையும் எங்களுக்கு அனுப்பியருளும். இன்று நாங்கள் உமது குரலுக்கு செவி சாய்க்க துணை புரியும். இன்று நாங்கள் பணிபுரியும் சூழ்நிலைகளில் உமக்கு செவி சாய்க்க செய்யும். உமது ஒளியையும் உண்மையையும் எங்களுக்கு அனுப்பியருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, தூய கன்னி மரியாவின் தாய்மை பேறு வழியாக உமது மாட்சியின் சுடர் ஒளியை உலகிற்கு வெளிப்படுத்த திருவுளமானீர். இறைவன் மனிதரானார் என்னும் மாபெரும் மறை நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடும் இவ்வேளையில் எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி அருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.